ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா தக்காளி சாதம் குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஒரு லஞ்சுக்கு டக்குன்னு குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்க்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு பிரிஞ்சி இலை, சோம்பு இது முதல் தாளிச்சிடலாம். நல்லா பொரியட்டும். இப்போ நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் 1.5 இல்லைன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1.5 வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி தான் நிறையா இருக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் தக்காளி சாதத்துக்கு. அடுத்தது 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். அடுத்தது 4 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். அதை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடலாம். நல்லா சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி. நான் உப்பு சேர்க்கலை. இஞ்சி பூண்டு உங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா போட்டு வதக்கிடலாம். சீக்கிரம் தக்காளி மசிஞ்சிடும். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா தக்காளி வெங்காயம்னா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தது கொஞ்சோண்டு தயிர் சேர்க்குறேன். இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம். வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இன்னும் உப்பு சேர்க்கலை. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நான் உப்பு சேர்ப்பேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். 1 டம்ளர் அரிசி நான் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன். அது சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி தான். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கலக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் விடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விசில் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. தக்காளி சாதம் பார்க்கவே செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி நம்ம தக்காளி சாதம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு சைடிஷ் முட்டை வச்சு கொடுக்கலாம், ஆனியன் வச்சு கொடுக்கலாம்,
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.